சரி ஹேமா, இந்த வாட்டி லவ் ஃபெஸ்டிவல்ல என்ன ட்ரெஸ் போடலாம் நீ டிசைட் பண்ணிட்டியா? இது வரைக்கும் டிசைட் பண்ணல, ஆனா பேக்லெஸ் ட்ரெஸ் போடலான்னு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? லவ் ஃபெஸ்டிவல் இந்த வாரம் தானே. இது வரைக்கும் நீ டிசைட் பண்ணலையா? இது சுத்தமா நல்லா இல்ல. அப்ப என் கூட ஷாப்பிங்க்கு வரியா? ஓகே, நாளைக்கு வந்து உன்னை நான் பிக் பண்ணிக்கிறேன். நான் இந்த லவ் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஐ மீன் இந்த லவ் ஃபெஸ்டிவல்ல இன்வைட் பண்ணவன் கண்டிப்பா கடவுள் தான். சீரியஸா. அது என்ன காஃபி மிஷினா இன்வைட் பண்றதுக்கு? இது இந்த ஊரோட கலாச்சாரம். லவ் ஃபெஸ்டிவல். அந்த ஒரு நாள் மட்டும் நாம நம்ம ஹஸ்பண்ட் கூட இல்லாம வேற எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடயாவது பண்ணலாம். நான் கூட இந்த ஃபெஸ்டிவலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இஸ் இட் கம்பல்சரி? எஸ் பேபி, இது கம்பல்சரி தான். ஐ மீன் எல்லா கப்பல்ஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். இங்க வா, பின்னாடி வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்க 26 தடவை இந்த லவ் ஃபெஸ்டிவல் அட்டென்ட் பண்ணிருக்காங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனா ஐ காண்ட் ஈவன் இமேஜின். அதாவது எப்படி இதெல்லாம் பண்றாங்க? ஒரே ஒரு நாளைக்கு நம்ம மறுபடியும் சிங்கிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதையே விட்டு கொடுக்கணும். இல்ல, பட் ஜோன்ஸ்க்கு இந்த ஐடியா பிடிக்கும்னு எனக்கு தோணல. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. என் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்தையும் விட இந்த லவ் ஃபெஸ்டிவல் தான் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் எனக்கு இது 4வது தடவை, அவளுக்கு இது 5வது தடவை. ஐ காண்ட் ஈவன் திங்க். ஜோன்ஸை தவிர மத்தவங்கள தொட கூட என்னால முடியாது. ஆனா இது ஊரோட வழக்கம்ன்றீங்க, அதனால யோசிக்கணும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ். அப்ப நாளைக்கு ஷாப்பிங் போலாமா? நான் ரெடி தான். ஒரு தடவை நான் ஜோன்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேனே. ஓகே, நீ கேட்டு பாரு. ஹாய் ஸ்வீட் ஹார்ட், ஐ அம் பேக். எப்படி இருக்க? குட். நீ இங்கே உட்காரு, நான் உனக்காக டீ எடுத்துட்டு வரேன். ஓகே. அப்புறம் நாள் எப்படி போச்சு? உன்னோடது எப்படி போச்சு? வெரி நைஸ். இங்க எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? எஸ். அப்புறம் ஷாப்பிங் ஏதாவது பண்ணியா இல்லையா? இல்ல, இன்னைக்கு நான் சலூனுக்கு மட்டும் தான் போயிருந்தேன். அப்படியா? நானு ஆபீஸ்ல ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அப்படியா? நானும் சலூன்ல ஒரு விஷயம் கேட்டேன். ஆஹா, என்னன்னு சொல்லு. இல்ல, நீ சொல்லு. நீ முதல்ல சொல்லு. நீ சொல்லுன்றல்ல. சரி, சொல்றேன் இரு. அது இந்த புது ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் லவ் ஃபெஸ்டிவல்னு ஒன்று பண்றாங்களாம். மேரிட் கப்பிள்ஸ் எல்லாருமே அங்க போவாங்களாம். அங்க போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே சிங்கிள் ஆயிடுவாங்க. உனக்கு அங்க யாரையாவது பிடிச்சா, நீ யாருக்காவது அங்க அட்ராக்ட் ஆனியனா என்ன வேணாலும் பண்ணலாமா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். இது சூப்பர் கூல்ல. So cool, இல்ல? You seem to be very interested. Yeah, I mean ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். என்ன பண்ற? வேண்டாம், அடிக்காத. வேண்டாமா, போதும், நிறுத்து. கம். ஓ மை பேபி, உனக்கே நல்லா தெரியும்ல, I am very happy with you. Really? ஆமா. So, love festivalல நீ யார் கூடயும் மேக் அவுட் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஒருவேளை உனக்கு வேணும்னா நாம அந்த லவ் ஃபெஸ்டிவலை இங்கேயே பண்ணிக்கலாம். இந்த சிட்டியோட வழக்கம் இது. லவ் ஃபெஸ்டிவல் கம்பல்சரின்னு சொல்றாங்க. ரைட். நமக்கு இந்த சிட்டில ஃப்ரெண்ட்ஸ் தேவை இல்லையா? கரெக்ட் தான்.
இருக்கு. நீ ட்ரெஸ் போட்டுக்க போறியா? போன வாட்டி இதான் போட்டிருந்த. ஆமா, இது என்னோட ஃபேவரட் Dress. இதனால அப்படியா? தான் போன தடவை எனக்கு சூப்பரான பையன் கிடைச்சான் தெரியும்ல. தெரியும் தெரியும் தெரியாம இருக்குமா? நீ என்ன கலர் சூஸ் பண்ணலாம்னு இருக்க? நான் ப்ளூ போடலான்னு இருக்கேன். எனக்கு ப்ளூ தான் சூட் ஆகும். சோ நான் ப்ளூ தான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் பாப்பேன். மிஸ் 50 ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ. உள்ள போய் பார்க்கலாமா? ஆஃப் கோர்ஸ். ஆ. லிசன் லிசன் லிசன். என்னோட வீட்டுக்கு போய் ட்ரையல் பண்ணலாமா? ஓகே Okay. வாங்க போலாம். உனக்கு comfortable ஆமாமா இருக்கணும். இது- கம்ஃபர்டபிள் தானே முக்கியம். ஓகே, ட்ரையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னோட Dress ஃபைனல். சரி ஹேமா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? லாஸ்ட் டைம் நீ லவ் ஃபெஸ்டிவல்ல யார் கூட செக்ஸ் பண்ணானே உனக்கு ஞாபகம் இருக்கா? லவ் ஃபெஸ்டிவலோட முக்கியமான ரூல் என்னன்னா, ஃபெஸ்டிவல் முடிஞ்சதும் நீங்க யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை காண்டாக்ட் பண்ணா அதுக்கு தண்டனை கூட கிடைக்கும். ஆமா உண்மைதான். ஒருவேளை எதிரில நம்ம அந்த பார்ட்னரை பார்த்தா கூட அப்பவும் நம்ம அவங்க கூட பேசக்கூடாது. அலௌட் இல்ல. சரி, எப்பயாவது உங்களுக்கு லாஸ்ட் டைம் நீங்க யாரு கூட மேக் அவுட் பண்ணீங்களோ அவங்கள திடீர்னு பார்த்துருக்கீங்களா என்ன? அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஒரு தடவை ஃபிஷ் மார்க்கெட்ல நான் மேக் ஓவர் பண்ண அதே ஆளு அவன் ஒய்ஃப் கூட வந்திருந்தான். நாங்க எதுவுமே பேசிக்கல, ஆனா கண்ணால நிறைய சைகை செஞ்சுக்கிட்டோம். ஆமாமா இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. ஐ மீன் நான் பேர் சொல்லக்கூடாது. ஆனா ஒரு பையன் இருந்தான். அவனை 2 லவ் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி பார்த்திருந்தேன். அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனா ஒவ்வொரு வாரமும் அவனை பார்ப்பேன். ஆனா நாங்க பேசிக்க கூடாது. அப்படின்னா லவ் ஃபெஸ்டிவல்ல என்ன நடந்தாலும் அது அதோட மறந்துடணுமா? ஆமா. வாவ். பேபி, உன்ன ஒரு கேள்வி கேட்கவா? ஜானு கூட ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா இருக்கால? ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நீ என்ன பண்ணணும்ன்றத நல்லா டிசைட் பண்ணிக்கோ. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வெல்கம் டு லவ் ஃபெஸ்டிவல். What a hot guy.
காய்ஸ், எனக்கு ஏத்தவன் கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? சோ அதனால நான் இப்போ கிளம்புறேன். நான் உங்களை நாளைக்கு பார்க்கறேன். உங்களுக்கு ஏத்தவன் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். லவ் யூ கேர்ள்ஸ். Hey, would you like to dance with me? No, I'm fine. Okay. ஏன் இப்படி பண்ற? அவன் எவ்வளவு டான்சிங்கா இருக்கான்னு பாரு. எதுக்காக வேண்டாம்னு சொல்லிட்ட? I'm okay. நான் பார்க்கு போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். குட். அதுக்குள்ள எனக்கு ஏத்தவனா நான் தேடிக்கிறேன். பை. Excuse me. One wine, please. Hi, I am Jackie. Jackie, Yeah, is that your real name? நீங்க வரது இதுதான் முதல் தடவை இல்ல? எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க வரவங்க உண்மையான பேர் சொல்லவே கூடாது. Oh, so my name is Tanya. So தானியா, நீ என்ன ரொம்ப நேரமா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல? You're wrong. ரொம்ப நேரமா இல்ல, கொஞ்ச நேரமா. So can I buy you that drink? Sure. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ உன்னோட லவ் ஃபெஸ்டிவலோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் என்கிட்ட ஷேர் பண்ணணும். You got it. Have a seat. Repeat please. Oh, நீ வைன் குடிச்சிட்டு இருக்கியா? So நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? I mean, உனக்கு இந்த லவ் ஃபெஸ்டிவல்ல இருக்கிறது பிடிச்சிருக்கா? யா, பிடிச்சிருக்கு. of course. 4 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த மோனோட்டோனியை பிரேக் பண்ணணும்னு இருக்கும்ல. ஹியூமன் சைக்காலஜி பிரகாரம் பார்த்தனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு சீக்கிரமாவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க சைக்காலஜி படிக்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. யாராவது இந்த ரூலை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணவே கூடாது. எல்லாருக்கும் எல்லாரோட சீக்ரெட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பல வீட்ல டைவர்ஸ் தான் நடக்கும். அதனால இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதா நல்லது. என்னது? மியூசிக் ரொம்ப லவுடா இருக்கு. நம்ம வேற எங்கேயாவது போய் பேசலாமா? யா. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா சீக்ரெட்ஸையும் நீ ஷேர் பண்ணிப்பியா? என் கூட நீ பண்றியா? ஷியோர், வை நாட்? எனக்கு இப்போ கொஞ்சம் ஏறிடுச்சு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வாட்? அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வெல், இட் வாஸ் குட். நான் இதை பண்ணணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சது, பண்ணிட்டேன். நீ இதுக்கு முன்னாடி நோ, நான் லவ் ஃபெஸ்டிவல்ல எதுவும் பண்ண மாட்டேன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபெஸ்டிவலோட ரூலே இதுதான். இங்க எந்த ரூலுமே அப்ளை ஆக கூடாது. அண்ட் ஐ அம் ஷூர் உன் ஹஸ்பண்ட் கூட இங்க தான் எங்கயாவது இருந்திருப்பாரு. இல்ல, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. இங்க வந்திருக்கிறவங்களுக்கு மாரல்ஸ் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா?
சோ கல்கி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐ லைக்ட் இட். ஏதாவது பண்ணியா இல்ல டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டியா? வெறும் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, நீங்க 2 பேரும் ஒரு வேலை பண்ணுங்க. நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட்ஸை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? அது எல்லா வருஷமும் நான் லவ் ஃபெஸ்டிவல் ரீயூனியன் வைப்பேன். ஓ, அந்த கெட் டுகெதர் தான். கண்டிப்பா வாங்க. அப்போ அதுல ஏதாவது ட்ரெஸ் கோட் இருக்கா என்ன? உனக்கு பைத்தியமா என்ன? ஹே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க கெட் டுகெதருக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். இந்த தடவை ரீயூனியனை எங்க வீட்ல வச்சுக்கலாம். எல்லாரும் ஜாலியா உட்கார்ந்து பேசலாம்ல. இதுவும் நல்ல ஐடியா தான். போலாமா? ஓகே. ஹாய். ஹலோ. ஹாய் பேபி, மிஸ் யூ. So this is for you. தேங்க் யூ. என்னாச்சு? உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா? இல்ல இல்ல இல்லையே. என்ன எங்களை இப்படி வெளியவே நிக்க வச்சிருக்க போறியா இல்ல உள்ள கூப்பிட போறியா? ஐம் so sorry. வாங்க வாங்க உள்ள வாங்க. அட, நீங்க உள்ள போங்க. உட்காருங்க. என்னோட ஹஸ்பண்ட் இதோ வந்துடுவாரு. ஜோன்ஸ். Yeah, coming. I'm really sorry I'm late. என்னாச்சு? உங்களுக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா? இல்ல. ஓகே. சோ இவர் என்னோட ஹஸ்பண்ட் ஜோன்ஸ். and Jones, she is my friend Jaya. Oh, hi, Jones. ஹாய். Hi. ஹாய் ஜெய். Actually எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிடலாமா? யா ஷூர். All right. Wow, nice wine. Nice. Come, please come. வாங்க. முழு எபிசோட பார்க்கறதுக்கு டவுன்லோட் பண்ணுங்க ஆத்திரங்கி ஆப் ஸ்டோர் இல்லனா பிளே ஸ்டோர்ல.